கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை. நம் தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் இந்த தாயுடைய பரிந்துரையோடு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தொழிலையும் பிள்ளைகளையும் அவருடைய மேற்கொள்ளக்கூடிய பயிற்சியும் முயற்சியும் காரியங்களையும் சிறப்பான விதத்தில் நாளை நடக்க இருக்கக்கூடிய நீட் தேர்வை நம்முடைய பிள்ளைகள் எழுத இருக்கிறார்கள். அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் உடனிருந்து நம்முடைய தாயுடைய பரிந்துரையோடு ஆசீர்வதிக்க உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன், ஒப்பு கொடுக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலையும் நற்கருணை ஆசீர்வாதமும் தோத்திரப்பலியும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும். சரியாக 12 மணி அளவில் இன்று வேண்டுதல் திருப்பலியும் திருப்பலி முடிந்தவுடனே விசேஷமாக குழந்தைகளை வேண்டி வந்திருப்பவருக்காக அத்தனை பேரும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேக நிகழ்வு ஆலயத்தில் நடக்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சாட்சியங்கள் மற்றும் அன்னையினுடைய சப்பர பவனியானது ஆலய வளாகத்தை சுற்றி நடைபெறும். இது விசேஷமாக குழந்தைவரை வேண்டி வந்திருக்கக்கூடிய பெண்கள் அன்னையுடைய சப்பரத்தை தூக்கி ஆலயத்தில் வலம் வருவார்கள். பிரியமானவர்களே, வாருங்கள் ஒரு முறை ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு சாட்சிகளாக. ஆனமலை ஆரோக்கிய ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் 100 அடி தூரத்தில் அன்னையுடைய ஆலயம் வைத்திருக்கின்றது. வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம், அன்னைக்கு சான்று பகர்வோம். இங்கு 7 அடி ஆழத்தில் அற்புத கிணறு ஒன்று இருக்கின்றது. ஜீவ ஊற்று விடுதலை தரும் மாமருந்தாக எத்தனையோ நபர்கள் பயன்படுத்துகிறார்கள், விடுதலை அடைகிறார்கள். ஒரு முறை வாருங்கள், ஆனமலை ஆரோக்கிய அன்னையிடம் நாம் இணைந்து ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காகவும் உடைய தொழிலுக்காகவும் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருப்பலியில விசேஷ பிரார்த்தனையில உங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும். ஒரு முறை ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயத்திற்கு சாட்சியாக நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக வருவீர்கள் என்று உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தி பகுதிக்கு ஆண்டவர் புயல் காற்றை அடக்குகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு கொடுங்கோல் அரசன் வாழ்ந்து வந்தான். அவன் இரக்கமற்றவன், அவன் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நபர். எத்தனையோ நபர்களை சிறைப்பிடித்து கொன்று குவித்த அந்த கொடூர அரசன் தவறே செய்யாத ஒரு இளைஞனை சிறை பிடித்து விட்டான். அவனுக்கு மரண தண்டனை விதித்து விட்டான். அவனுடைய பெற்றோர்கள் கெஞ்சி கேட்கிறார்கள், ஐயா அரசே, என் மகன் தவறு செய்யவில்லை, ஆகையால் அவனை எப்படியாவது விடுதலை செய்து விடுங்கள் என்று. அவன் யாருக்கும் இரக்கம் காட்ட மாட்டான், யாருக்கும் பரிவும் கொள்வதில்லை. அப்படிப்பட்ட கொடுங்கோல் அரசன் மனம் இறங்குகிறான். மனம் இறங்கி அவன் கூறுகிறான், ஒரு கண்டிப்பு, நான் உங்களிடம் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுப்பேன், ஒரு மாதத்திற்கான தீவனத்தையும் கொடுப்பேன். நீங்கள் அரண்மனையிலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் வீட்டில் எடுத்து வளர்க்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் தீவனம் போட வேண்டும். ஆனால் ஒரு மாதத்திற்கு பிறகு அதனுடைய எடை கூடாமல் அப்படியே இருக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையில் உங்களுடைய மகனை நான் விடுதலை செய்வேன் என்று கூறிவிட்டார். இந்த பெற்றோர்களுக்கு தர்ம சங்கடம், என்ன செய்வது, எப்படியாவது மகனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் அல்லவா. அரசர் சொன்னபடி அரண்மனையிலிருந்து ஒரு ஆடும் தீவனமும் அனுப்பப்பட்டது. அந்த ஆட்டை வளர்த்து வந்தார்கள். அரசன் சொன்னது போல குறித்த நாள் வந்தது. ஒரு மாதம் கழித்து ஆட்டை அரண்மனைக்கு அழைத்து சென்று எடை போட்டு பார்க்கிறார்கள். அதே எடை கூடாமல் அப்படியே இருக்கின்றது. அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை.
எப்படி ஒவ்வொரு நாளும் தீவனம் போட்டீர்களா? ஆம் அரசே, ஒவ்வொரு நாளும் ஆட்டுக்குட்டிக்கு நீங்கள் கொடுத்த தீவனத்தை போட்டோம். எப்படி எடை கூடாமல் இருக்கின்றது என்று கேட்டதற்கு அவர்கள் கூறினார்களாம், அரசே, இந்த ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக ஒரு ஓநாயை கட்டி வைத்திருந்தோம். இந்த ஓநாயை பார்க்கின்ற போதெல்லாம் இந்த ஆட்டுக்கு ஒரு சில பயம். ஆகையால் தேவைப்படுகின்ற போது மட்டும் அந்த தீவனத்தையும் அந்த தண்ணீரையும் குடித்து அப்படியே அது பிழைத்து கொண்டது. ஆகையால் தான் எடை கூடவில்லை என்று கூறினார்களாம். பிரியமான சகோதர சோலே, அரசன் இதை பார்த்து அவன் சொன்ன வாக்குப்படி மகனுக்கு விடுதலை கொடுத்தாராம். பிரியமான சகோதர சோலே, பயம் பயம் பயம். எதனால படகில் பயணிக்கின்ற வேளையில சீடர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். பயம் நம்மை வாழ வைக்காது. பயம் நம்மை சிந்திக்க வைக்காது. பயம் நம்மை நாமே முழுமையாக அறிந்து கொள்ள தடையாக இருக்கும். பயம் இன்னும் நம்மை மோசமான நிலைக்கு அழைத்து செல்லும் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சோலே, இந்த பயத்தினால எத்தனையோ நபர்கள் வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய நபர்கள் கூட இழந்து விட்டார்கள். முதலில் நிலாவுக்கு சென்ற ஆம்ஸ்ட்ராங் என்பதே நமக்கு தெரியும். ஆனால் அவரோடு சென்றவர் எட்வின் ஆல்ட்ரின் என்பவர் தான். எட்வின் ஆல்ட்ரின் என்பவர் தான். ஆனால் அவர்தான் முதல் பைலட். அவருக்குத்தான் நாசாவிலிருந்து முதல் தந்தி சென்றது. முதல் பைலட் இறங்கவும் தயங்கினார், பயந்தார். உடனடியாக நாசாவிலிருந்து இரண்டாவது தந்தி சென்றது. ஆம்ஸ்ட்ராங் இறங்கினார். வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றார். ஆனால் அவரோடு சென்ற அந்த எட்வின் ஆல்ட்ரின் அவர்களை யாருக்கு தெரியாது. பிரியமான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த பயத்தினால எத்தனையோ நபர்களை எவ்வளவோ நம்ம இழந்திருக்கிறோம். இறக்கின்றவன் ஒரு முறை இறக்கின்றான், ஆனால் பயம் இருப்பவன் ஒவ்வொரு நாளும் இறக்கின்றான். பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் உடனிருந்தும் ஆண்டவர் சீடர்களோடு இருந்தும் அப்பத்தான் ஒரு நாளைக்கு முன்பாக 5 அப்பங்களை 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து ஒரு பெரிய புதுமை செய்தார். அப்படிப்பட்ட தேவன் இந்த சீடர்களோடு இருந்தும் கூட இவர்கள் அலக்களிக்கப்படுகிறார்கள். இவருடைய விசுவாசம், இவருடைய நம்பிக்கை, அந்த இறை பிரசனம் உணர முடியாத நபர்களாக வாழ்ந்து வந்தார்கள். பிரியமான சகோதரர்களே, இன்று நாமும் கூட நற்கருணை வாங்கலாம், திருப்பலிக்கு போகலாம், அல்லது பக்தி பரவசத்தோடு இருக்கலாம். இந்த மே மாதம் வணக்க மாதம் என்று கூறுகிறோம். மாதாவுக்கு ஜெபமாலை சொல்லலாம், அல்லது மன்றாட்டு மாலைகள் சொல்லலாம். எத்தனையோ பக்தி முயற்சிகள் இருந்தாலும் கூட நாமும் சீடர்களைப் போல அவ்வப்போது துன்பமோ வேதனையோ பிரச்சனையோ கஷ்டமோ நஷ்டமோ அல்லது வியாதியோ வந்துவிட்டது என்றால் நம்முடைய விசுவாசம் என்ன, நம்முடைய நம்பிக்கை என்ன, எல்லாம் பறந்து போய் விடுகிறது. மற்றவர்கள் சொல்வதை கேட்கின்றோம், ஆனால் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். அந்த நற்கருணை ஆண்டவர் நம் தேவன் இயேசு கிறிஸ்து நம்மோடு உடனிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்வதில்லை. இந்த நாளில் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த மாதத்துடைய முதல் நாள் நமக்கு வாக்குத்தத்தமாக, உன்னை உருவாக்கிய நான் உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உனக்கு விடுதலை தருவேன் என்று எசையாவில் 46 4வது வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த மாதம் முழுவதும் தாங்கவும் சுமக்கவும் விடுதலை கொடுக்கவும் தயாராக இருக்கின்றார். ஆனமலை ஆரோக்கிய தாய் உங்களுக்காக உடனிருந்து இந்த கருத்துக்காக பரிந்து பேசுகிறார். இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, கடலோ புயலோ மழையோ அத்தனை உன்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தன. காற்று இறையாதே, இறையவில்லை. சீடர்கள் மத்தியில் நீ நம்பிக்கை ஊட்டினீர். அந்த அச்சத்தை தவிர்த்து பயம் 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 பயத்தினால இன்றைக்கு நாங்கள் கூட நிறைய எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முழுமையான திறமை, முழுமையான அறிவு, முழுமையான ஆற்றல் அத்தனையும் வெளிக்கொணர தடையாக இருக்கின்றது. இந்த பயத்தினால ஏதோ அன்றாட நாங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறோம். அப்பா தகப்பனே, பயப்படாத நல்ல தைரியத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தையும் ஆனமலை ஆரோக்கிய தாயை எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசி
இன்னும் நல்லவர்களாக, இனியவர்களாக, உமக்கேற்ற பிள்ளைகளாக இந்த மாதம் முழுவதும் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளின் வழியாக எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.